ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அச்சினா. இந்த லெசன் வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து யூனிட் 1 டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ் பார்க்குறோம். அதில் வந்து இண்டக்டன்ஸ் ஃபார்முலா வந்து நமக்கு என்னென்ன டைப்பில் கேட்பாங்க, அப்படி கேட்டால் நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இண்டக்டன்ஸ்க்கு ஃபார்முலா வந்து என்னென்னா L is equal to 2 into 10 to the power minus 7 ln dm by ds. இதோட யூனிட் வந்து h by m, அதாவது ஹென்ரி பெர் மீட்டர்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம காமனாக இண்டக்டன்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. என்ன மாதிரி சம் கேட்டாலும் நம்ம கடைசியில் வந்து இதில் இந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு வந்து தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் வந்து டிஎம் டிஎஸ்க்கு தான் வந்து ஃபார்முலா வந்து வேரி ஆகும். இதில் டிஎம் அப்படிங்கிறது வந்து ஜிஎம்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதாவது ஜாமெண்ட்ரிக் மீன் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி டிஎஸ் அப்படின்னா ஜிஎம்ஆர்னு சொல்லலாம், ஜாமெண்ட்ரிக் மீன் ரேடியஸ். இப்போது இதில் வந்து டிஎம் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மியூச்சுவல் ஜிஎம்டி. டிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஆர் டேஷ்னு டினோட் பண்ணுவோம். ஆர் டேஷ் வேல்யூ என்னென்னா ஆர் இ பவர் -1/4. இந்த இ பவர் -1/4 நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா வேல்யூ வந்து 0.7788 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இன்ட்டு ஆர், இந்த ஆர் வேல்யூ தான் நமக்கு வேரி ஆகும் நம்ம டிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த வேல்யூவை வந்து நம்ம என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஎஸ் வந்து கிடச்சிரும். இப்போது நமக்கு ப்ராப்ளம் வந்து மொத்தமாக வந்து நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 கண்டக்டர்ஸ், 2 கண்டக்டர் வந்து ஏன் பின்னு எடுத்துக்கிறோம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து டி. இந்த R1 R2ங்கிறது வந்து அதோட ரேடியஸ். இது R1 R2 ரெண்டுமே எப்படி தான் இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஆர் கூட வச்சுக்கலாம். டிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஜிஎம்டி அப்படிங்கிறது வந்து டிஏபி, ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ டிஏபிங்கிறது ஒன்று தான். ஸோ நான் டிஏபி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஎம் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டிஎஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் டேஷ் ஃபார்முலா என்னது 0.7788 இன்ட்டு ஆர். இந்த வேல்யூ இந்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு டிஎஸ் கிடச்சிடும். இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இது வந்து 2 கண்டக்டர்ஸ்க்கு. இப்போ வந்து 3 கண்டக்டர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1 2 3 அப்படின்னு 3 கண்டக்டர் இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இங்கே 1 2, அப்புறம் இங்கே 2 3, இங்கே 3 1, அந்த மாதிரி 3 டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ 3த்துக்கும் நம்ம 3 இருக்கங்காட்டி கியூபிக் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஎம் கிடச்சிரும். டிஎஸ்க்கு சேம் ஆர் டேஷ் அதே ஃபார்முலா. நமக்கு இந்த 3 கண்டக்டரும் எப்படியெல்லாம் இருக்கலாம்னா, ஒன்று 3மே ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அன்பேலன்ஸ்டாக இருக்கலாம். பேலன்ஸ்டு ஆர் அன்பேலன்ஸ்டு. நெக்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் 3 எப்படி அப்படின்னா பண்டில்டு கண்டக்டர் ஆர் டபுள் சர்க்கியூட்னு சொல்லலாம். டபுள் சர்க்கியூட் அப்படின்னா இதோட ரெஃப்ளெக்ட் வந்து இங்கே இருக்கும். ஏபி அப்படின்னா ஏ டேஷ் பி டேஷ். இப்போது நம்ம இதில் டிஎம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இப்போ ஏ அப்படின்னா ஏபி ஏபி டேஷ், அதே மாதிரி ஏ டேஷ் பி ஏ டேஷ் பி டேஷ், இந்த மாதிரி டிஎம் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு டிஎஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இங்கே ஏ அப்படின்னா ஏ கண்டக்டர் மட்டும் வச்சு, அப்போது டிஏஏ ஒரு இது, அப்புறம் டிஏ ஏ டேஷ், அப்புறம் டி ஏ டேஷ் ஏ, நெக்ஸ்ட் ஒன் வந்து டி ஏ டேஷ் ஏ. இந்த மாதிரி வந்து 4 இதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ இதுக்கு வந்து நம்ம ரூட் வந்து 1/4 அப்படின்னு நம்ம எடுப்போம். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டிஎஸ்க்கு வந்து இந்த 0.7788ஆல் இன்டூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஎம் வேல்யூ டிஎஸ் வேல்யூ ரெண்டுமே கிடச்சிரும். இந்த 2 வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போது கான்ஃபிகரேஷன் 4 எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 3 இதாக இருக்கும். ஏபிசி, அப்புறம் ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ். இதுவும் டபுள் சர்க்கியூட் மாதிரி தான், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. இதில் வந்து 3 இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம காமனாக டிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் டிஎஸ்1 தனியாக, எஸ்2 தனியாக, எஸ்3 தனியாக கண்டுபிடிக்கணும். எஸ்1க்கு ஃபார்முலா என்னென்னா ஃபஸ்ட்டு ஏ கண்டக்டராக, அப்போ ஏ டேஷ், அப்புறம் ஏ டேஷ் ஏ டேஷ், அதுக்கப்புறம் வந்து ஏ டேஷ் ஏ, அதுக்கப்புறம் ஏஏ. இந்த மாதிரி வந்து 4 கான்ஃபிகரேஷனில் வந்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு எஸ்2 அதே மாதிரி பிபி, அதுக்கப்புறம் பி டேஷ் பி டேஷ், அப்புறம் பி டேஷ் பி டேஷ் பி, இந்த மாதிரி எழுதணும். சி அதே சேம், சிசி, அப்புறம் சி டேஷ் சி டேஷ் சி டேஷ் சி டேஷ் சி. இந்த மாதிரி வந்து மொத்தம் நம்ம 3 கான்ஃபிகரேஷன் 3 இதில் எழுதிட்டு இது 3த்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 0.778ஆலையும் நம்ம இன்டூ பண்ணால் தான் நமக்கு டிஎஸ் வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ வந்து நமக்கு டிஎஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே டிஎம்க்கு எப்படி அப்படின்னா இப்போ வந்து சேம் இதில் பண்ணுறப்போ வந்து நமக்கு டிஎஸ் கிடைக்கும். அதுவே வந்து அதர் கண்டக்டர் இப்போ டிஏ ஏபி, அப்புறம் ஏசி, அதே மாதிரி ஏபி டேஷ், அதுக்கப்புறம் ஏசி டேஷ். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஏக்கு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிக்கு அதே மாதிரி நம்ம பண்ணணும். பிஏ, அப்புறம்
பிசி, அதுக்கப்புறம் பிஏ டேஷ், அப்புறம் பிசி டேஷ். இதே மாதிரி சிக்கு சிஏ, சிபி, சிபி டேஷ், சிஏ டேஷ். அதாவது இப்போ சி கண்டக்டர்னால் நமக்கு சி ரிப்பீட் ஆகக்கூடாது, ஏன்னா ஏ ரிப்பீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம டிஎம் கண்டுபிடிச்சிடணும். நம்ம மொத்தம் 12 டேர்ம்ஸுங்கிறங்காட்டி 12க்கு ரூட் எடுக்கணும். இப்போ இதில் வந்து ஏ டேஷ், அப்புறம் ஏஏ, பிபி, சிசி, ஏ டேஷ், அப்புறம் பி டேஷ், சி டேஷ் இது எல்லாமே எப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து 4th கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎம் டிஎஸ் வேல்யூ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எப்படின்னா கான்ஃபிகரேஷன் 5 வந்து குரூப்பிங் ஆஃப் கண்டக்டரெல்லாம் குரூப் பண்ணுற மாதிரி. இப்போ ஏ கண்டக்டர்னு ஒன்று இருக்கும், பி கண்டக்டர்னு ஒன்று இருக்கும். சேம் அதே மாதிரி தான் டிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து நம்ம அதில் வந்து ஏன்னா ஏ மட்டும் எடுத்துப்போம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குரூப்பிங் ஆஃப் அப்படிங்கிறப்போ ஏபி, அதுக்கப்புறம் ஏசி, அதே மாதிரி பிசி, பிஏ, நெக்ஸ்ட்டு சிஏ, சிபி, இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் மட்டும் பண்ணிக்கிட்டால் அது டிஎஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிஎம் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா குரூப் பி கூட நம்ம வந்து கம்பைன் பண்ணுறோம். அப்போ இப்போ ஏ இருக்குன்னா ஏடி, ஏஇ, அதே மாதிரி பி இருக்குன்னா பிடி, பிஇ, சி இருக்குன்னா சிடி, சிஇ, இந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிஎம் கண்டுபிடிப்போம். மூணுத்துலேயுமே அதாவது வந்து இதில் இது 3, இது 2 இதை எடுத்து நம்ம கம்பைன் பண்ணுறோம். இதில் எல்லாம் சேர்த்து நமக்கு 6 டேர்ம் வரங்கிறங்காட்டி 6 கியூபிக் எடுக்கிறோம். இது குரூப்பிங் ஆஃப் கண்டக்டர்ஸ் பண்டில்டாக இருந்தால் இந்த மாதிரி இந்த 2 வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இங்கே என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா கிடைக்கும். மொத்தம் இந்த 5 கான்ஃபிகரேஷனில் சம்ஸ் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.